திசை காட்டும் சூரியகாந்தி இம்மலர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு அப்படி பரவசமா இருக்குது. என்ன மல்லிடி குண்டு மல்லியா மலரை பார்த்தாலே என்ன மலர் சொன்ன தோணுது. இருந்தாலும் இருக்குது பாரு, இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? இருந்தாண்டி ரோஜா தொட்டோ ரோஜா தொட்டோ ரோஜா தொட்டோ ரோஜா தோட்டோட கிட்ட கிட்ட போவாதடி. முள்ளெல்லாம் உன்னை நறுக்கணும் குத்திடும். இந்த ரோசெல்லாம் பறிக்கணும்னா சிசர் எடுக்கணும். சும்மா டக்குன்னு வெட்டுண்டி ரோசடி கத்தையா கட்டணும். அப்படியே சைட்ல சொருவணுண்டி. ஓ மை காட், எப்படி கண்ணுக்கு கண்ணாக கண்ணாக கணகத்து வண்டாக வண்டாக செண்டாக இருந்தாலும் பார்த்ததே இல்லடி. இதெல்லாம் பார்க்க பார்க்க பூச்சிடி பூச்சி
நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இந்த சத்தியவன் நாடி சத்தியவன் நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னர் சத்தியசீல மன்னர்களோடு சீரும் சிறப்பு மனசாட்சி என்று நாட்டு மக்கள் யாரும் குறையில்லாமல் யார் இங்கே கேமரை இப்ப யாரு போட்டு அவனுக்கு போட்டு ஏன் போட்டு அவன் இப்ப உயிரோட இருக்கிறான். யாரு மால் போட்டான்னு தெரியும், சேர்த்து போட்டா யாரு போனான்னு தெரியுமா? தெரியாது. அதனால போட்டு நான் அதனால போட்டியா? சைலண்ட் 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 அமைதி பேசாத. டேய் கம்னரா சைலண்ட் கம்னரா சைலண்ட் சைலண்ட் அடவா ஏய் என்னடா அரை சபைக்கு ரெடி நீ எங்க யாரு கேளதாமதம் போகாதே எங்க அக்கா வீட்ல போறே போகாதே அட வாடாதே ஓஹோ அடடா தினந்தோறும் அரை சபைக்கு எனக்கு முன்னாடி ரெடி நீ இந்திய அடிபல கேளதாமதம் கேக்குதாரு நான்டா யார் பதில் சொல்ல நீதான் யார் கேக்கணும் நான் தான் கேக்கணும் ஐயா கேளா ஏய் தினந்தோறும் அரை சபைக்கு எனக்கு முன்னாடி ரெடி நீ இந்திய அடிபல கேளதாமதம் கேக்குதாரு நான்டா யார் பதில் சொல்ல நீதான் யார் கேக்கணும் நான்டா கேட்டு சொல்லியா ஏய் தினந்தோறும் அரை சபைக்கு எனக்கு முன்னாடி ரெடி நீ இந்திய அடிபல கேளதாமதம் கேக்குதாரு நான்டா யார் பதில் சொல்ல நீதான் யார் கேக்கணும் நான்டா கேளா என்னடா ஐயா என்ன காலம் தாமதம்னு கேக்குறேன். ஆமா நான் வீட்டுக்கு கடங்காத ஒரு வள மாரி தம்ட மாதிரி நான் பாட்டு ஓட்டுறதுங்க அந்த எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாளா திருப்பதிக்கு போனோம்னு ஆசை. கையில காசு இல்ல, நானும் திருப்பதிக்கு போலங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த பையன் வீட்டுக்கு கடங்காத ஒரு வள மாரி தம்ட மாதிரி ஓட்டுறதுங்க. இது காலகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இவன் குடும்பத்துல ஈடுபாடு பட்டாதான் சௌரியப்பட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு ஓனாரு தன்னாரு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ணி வச்ச கையோட மருமக பிள்ளை மாமியார் வீட்டுக்கு அதுக்கு போவாங்க. மறு உண்ண போவாங்க. நானும் மறு உண்ண போனங்க. ஏன் கேக்குறேன், உடனே எங்க மாமனார் வருவாரு புத்தியா மரும் புள்ளையா வாங்க நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். எனக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சாச்சு. இதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு நேரா ஓடி போய் பஸ்ல சீட்டு முடிச்சு நான் உட்காந்துட்டேன். எங்க மாமனார் வந்தாரு, அவரு எதிர் சீட்ல அவர் உட்காந்துட்டாரு. கண்ட்ரைட் வந்தாரு, நேரா கேட்டு வந்தாரு. நானா திருப்பதிக்கு போறேன்னு வந்தா எங்க மாமனார் தான் கூப்பிட்டாரு. அவரு டிக்கெட் எடுக்க போறாரு, நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன். அவரு நான் நினைச்சுக்கினாரு வீட்டுக்கு தலை மருமக பிள்ளை எங்கன்னா வட்டிக்கு வாங்கி வந்துருக்க போறான், அவன் டிக்கெட் எடுக்க போறான்னு அவரு உட்காந்துக்கிறாரு. நான் அவரை பாக்குறேன், அவர் என்ன பாக்குறாரு, எங்க ரெண்டு பேரும் கண்ட்ரைட் பாக்குறோம். யாருமே டிக்கெட் எடுக்கலங்க. எங்களை அங்கே காரி மூஞ்சி ஏறி விட்டோம், வண்டி எடுத்து போட்டோம். எனக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சாச்சு. அங்க இருந்து பொடி நடியா நடந்து நேரா திருப்பதிக்கு போனுங்க. ஆனா உண்மையிலே நல்ல தரிசனம். நடந்தே பொடி நடியா நடந்து திருப்பதிக்கு போனுமே. நேரா போய் அந்த முருக பெருமானை பார்த்துட்டு திருப்பதியில வெங்கடேச பெருமாள் முருக பெருமான் அதையா பாத்துனாங்களா? அப்படிதான் நிக்கிறாங்க. நீதான் நேரா போன சாமி கும்பிட்டோம், வெளியே வந்தங்க. பசி வேற காது அடிக்குது. இட்லி எவ்வளவு நான் ஹோட்டல்ல போய் கேட்டா ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்றான் ஆந்திரா ஹோட்டல்ல. அங்க விலைவாசி அப்படி இருக்கு. ஆயில கை விட்டு பாக்குறேன், ஒரே ஒரு பில்ல முள்ளிங்க மேதாட்டா 5 ரூபாய் தான் இருக்குது. 5 ரூபாய் பில்ல தாங்குது. அந்த 5 ரூபாய் எடுத்து போய் கொடுத்தா பாதி இட்லி கூட வராது போல வராது. பசி வேற காது அடிக்குது. சரி வெத்தலை பாக்குனா வாங்கி போட்டு பச்சாதுன்னு சொல்லிட்டு சரி நேரா பங்கர்ல போய் 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கணுங்க. கடலா சும்மா சொல்லக்கூடாது. என்ன பண்ணாரு, நான் மொத்தம் 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு கொடுத்தாருங்க. வாங்கிட்டு வந்து எங்க மாமனார் என்ன கொடுக்குறேன். எங்க மாமனார் என்ன பார்த்து கேக்குறாரு, அருளுக்குதான் உனக்கு, புத்திக்குதான் உனக்கு, அட பருமாக்கு பையா, அட அனாதி பையா, அட அம்பாக்கு பையா, அட பேமாடி பையா, அட கம்யூனிட்டி உள்ள பாருங்க. எங்க மாமனாரு என்ன கேக்குறாருங்க, என்ன மாமனாரே வந்ததை வர
பாட்டு வெத்தலை பாக்க மட்டும் வாங்கியா சுண்ணாம்பு யாரா வாங்கிடுவாங்க ஆமா ஏய் வெத்தலை பாக்கு போட்டு சுண்ணாம்பு போட்டா செவக்கும் ஆமாங்க வெத்தலை பாக்குன்னு ஒண்ணு போட்டா சுண்ணாம்பு இருந்தா தான் வாங்கி செவக்கும் ஆமா நேரா கடைக்காரர்கிட்ட போனேன் ஏன் கடைக்காரே நான் கொடுத்த 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு குத்தியே சுண்ணாம்பு யார் தருவாங்கன்னு ஏன்டா தம்பியாவது டப்பாலுக்கு தான் ஏத்தமா ஓட்டிட்டானே நான் அப்பதாங்க நினைச்சேன் நான் மொத்தம் 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்குனா டப்பாவோட சுண்ணாம்பு கட்டின்னு டப்பாவோட தூக்கின்னு வந்துட்டேங்க சிலை தூக்கின்னு வந்து எங்க மாமனாரை பாக்குறேன் நான் வரதுக்குள்ள எங்க மாமனார் ஒரு வேலை பண்ணிக்கிறேன் நான் வாங்கிட்டு வந்த வெத்தலை எனக்கு 2 வெத்தலை அவருக்கு 2 வெத்தலை எனக்கு ஒரு பாக்கு அவருக்கு ஒரு பாக்கு சரி பாகமா பிடிச்சிருக்கிறேன் நான் விடுவேன் நானே எத்தனை அந்த சுண்ணாம்புல பாதி சுண்ணாம்பு நான் வச்சுக்கிறேன் மீதி சுண்ணாம்பு அவரு வச்சுக்கிறார் போட்டு மொல்றோம் ஏன் காங்கல எச்சில் தாங்கல மார்கழி மாசம் வெயில மார்கழி மாசம் சித்திரை மாசம் கத்திரி வெயில் அதே மாத்தினாங்களா சித்திரை மாசம் கத்திரி வெயில் தலை வச்சு போதுங்க நானும் எங்க மாமனார வாராபத்தின போய் நின்னுங்கிறோம் நாக்கு வந்து போச்சு நாக்குல இருந்து சொல்ல ஒழுகுதுங்க ஆமா சுண்ணாம்பு அதிகமா போச்சு அந்த நேரம் தான் ஒரு நாய் வந்து எதிர நின்னுக்கணும் அதுவும் நீங்குது அது நாக்குலயும் சொல்ல ஒழுகுது அடடே இதுவும் நம்மள மாதிரியே வெத்தலை பாக்கு வாங்கி போட்டு சுண்ணாம்பு அதிகமாகி போய் தான் சொல்ல ஒழுகி நின்று கிடக்குது இது பின்னாடி போனாதான் வைத்தியம் கிடைக்கும் நானும் எங்க மாமனாரும் நின்று பாத்துக்கிறேங்க அந்த நேரம் தான் ஒருத்தன் திப்பு திப்புன்னு ஓடியாந்தா மேலி காட்டாந்தோப்பல உக்காந்து ஏந்து போறான் நாய் என்ன பண்ணிச்ச திப்பு திப்புன்னு போச்சு போய் ஒரு சிலுப்பிச்சு எங்க மாமனார் எனக்கு கூப்பிட்டு நாயினா கவுட பெரிய நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு உள்ள போவாதா நாய் தெரிஞ்சுட்டு எங்க மாமனார் போனாரு அவரு ஒரு சிலுப்புனாரு நான் விடுவேன் நானு மாமனார் நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு உள்ள போவாது எங்க மாமனார ஈது கடாச்சிட்டு நான் போய் ஒரு சிலுப்புனேன் அப்பதாங்க எச்சில அடங்குச்சு உடனே எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு மண்ணா தொன்னால மறை தொன்னா இது நமக்குள்ளே இருக்கட்டும் வா மரம் புள்ள வீட்டுக்கு போலான்னாரு வீட்டுக்கு போனுங்க என் பொண்டாட்டி வெளியே நின்னுங்கிறான் அது ஏன் பச்சை காது அடிக்குது தண்ணி மொண்டாடின்னு அவ என்ன பார்த்து கேக்குறான் நாங்க திருப்பதிக்கு போய் கை வீசினு வரைய ஒரு பழமும் காணும் ஒரு லட்டும் காணும் என்னன்னு கேக்குறான் ஏண்டா பொதுவா கோயிலுக்கு போனோம் போனா ஒரு பொறி கடையில அவளு இப்படி வாங்கி போன பிரசாதம் கேட்பது எல்லாரும் அதே திருப்பதி சொல்றியே லட்டு கேட்பாங்கடா நான் மொட்டை திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் அந்த லட்டு தான் கொஞ்சம் கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட கேட்பாங்க எல்லாரும் கேட்கலாம் என் மொண்டாட்டி என்ன கேட்டாங்க அடி பாவி தண்ணி மொண்டாடி நந்தா கதையை சொல்றேன் அவ தண்ணி மொண்டாந்து என் கையில குத்துட்டு என்ன பார்த்து கேக்குறா என்ன கேக்குற நீ மட்டும் திருப்பதிக்கு போய் பீ துண்டுமே கொண்டு வந்துட்டியா நான் அப்பதாங்க நினைச்சேன் மண்ணா துண்ணால மறைய துண்ணணும் மாமனார் நம்ம கையில சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது வராதமா பொண்ணு கையில சொல்லிட்டாரா அடியாய் நான் மட்டுமா பீ துண்ணா ஒப்பனை சேர்ந்து தாண்டி துண்ணா நான் நந்ததுன்னா நந்த கதை அவளாட்ட சொன்னாங்க நான் கொஞ்சம் வச்சு தெரிஞ்சுட்டாங்க அங்க புச்ச ஓட்ட நான் இங்கதான் வந்துருக்கேன் சத்தியவாதி என்ற பெண்ணை மணந்த உடனே எனக்கு 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தது போறங்களா சரி மணிதான் பிறந்தது அப்போ உனக்கு போறங்களா எனக்கு பிறந்தா ஐயா இருவரும் சேர்ந்து அழகான 2 ஆண் மகன் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தீங்க சரி 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தது மூத்த மகன் பெயர் தத்துவன் இளைய மகன் பெயர் முத்தவன் மகளின் பெயர் முத்தழகி இவருடைய இளைய மகன் இருக்கான முத்தமன் வெளிநாடு சென்றிருக்கிறார் பட்டப்படிப்புக்காக மூத்த மகன் முத்தவன் தத்துவன் அந்த தத்துவன் வளர்ந்து வாலிபனாகிவிட்டான் தகுந்த பொறுப்படுத்திருக்கிறான் நாட்டை அவன் தகுதிப்படுத்திருக்கிறான் ஆகவே அவனை காலகாலத்தில் இந்த நாட்டோடு குடிச்சு இந்த செய்தியை என் மனைவியை தெரிவிக்க வேண்டும்
கொடுக்க போகும். அப்படி இருக்கு இந்த சத்தியபுர நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மனைவியாக வாழ்த்தி சத்தியவதி என்று பெயர் பெற்று வந்தவர்களே, என்னுடைய கணவரை பார்க்க வேண்டுமே. அதற்கு முன்பாக கணவரை பார்க்க வேண்டிய காவலர் என்னாச்சு கணவருக்கு? இதுக்கு மேல நீ பார்க்க முடியாது. நீ பூ போட்டு வைக்க முடியாதுமா, நல்லது கட்டதுக்கு போக முடியாதுமா.